அது இத்தனைக்கு யாரு இவங்களாம்? ஒரே மொழி பேசக்கூடிய, ஒரே மண்ணில் ஒரே மாதிரியான உணவு பழக்க வழக்கம், ஒரே கலாச்சாரம், ஒன்னும் பெருசால வித்தியாசம். இங்க பிறக்கிற குழந்தைய மாத்தி அந்த பக்கம் கொடுத்தா, அந்த குழந்தைய மாத்தி கொடுத்தா மாத்தி மாத்தி வளர்த்துட்டு அலைவாங்க. எந்த வித்தியாசமும் தெரியாது. உருவத்துல, மரபணுல ஒரு மாற்றமும் கிடையாது, ஒரு மயிரும் கிடையாது, எல்லாம் ஒண்ணு. இவனுங்களுக்குள்ள செய்யக்கூடிய தொழில் மூலமாக, வரலாற்று காரணங்கள் மூலமாக சிறு சிறு அடையாள வேறுபாடுகள். அந்த அடையாள வேறுபாடுகள் உன்னுடைய வரலாறை தக்க வைக்கிறதுக்காக உன் முன்னோர் உருவாக்கி கொடுத்தது. எதுக்கு? நாளை பின்ன மூணாவது ஆள் உனக்குள்ள கலகத்தை மூட்டக்கூடாதுறாங்கிறதுக்காக நீ யாரு, உன் வரலாறு என்ன, உன்னுடைய பாரம்பரியம் என்ன நீ தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக வச்ச ஒரு முறைய ஒழுங்கா புரிஞ்சுக்காம, இந்த இதை வரலாற்றை ஒழுங்கா ஆய்வு செஞ்சு போனினாவே எல்லாம் ஒண்ணுட்டு போயிருவ. எல்லாம் ஒரே இனம் தான், ஒரே சமூகம் தான். நீ எந்தெந்த மன்னன்லாம் என்னோட ஆளுன்னு சொல்றியோ அந்த ஆளுக்கு எல்லாம் உன்னோட எதிர் சமூகமா நீ நினைக்கிற ஆளுகளோட பட்டமும் இருக்கும். நீ என்ன பண்ணுவ? அவனும் உரிமை கொண்டாடுவா, நீயும் உரிமை கொண்டாடுவா. சதய விலைக்கு 2 பேரும் வருவாங்க, 2 பேரும் மாலையை போடுவாங்க மாறி மாறி. ராஜராஜ சோழன் அதுல விக்டிமே ராஜராஜ சோழன் தான். 2 பேரும் மாறி மாறி மாலையை போட்டு அப்படி முழிக்கிறது, மூஞ்சி பாக்குறது, அப்புறம் அடிச்சுக்கிறது. அவர் எங்க உன்னை வச்சுதானே கலாய்க்கிறாங்க. நாகப்பதனி சாதின்னு போட்டு அந்த சங்கர்னு ஒரு ஆளு படம் எடுத்து காமிச்சாரு. உன்னை கலாய்க்கிறது தானே அது. ஏதாவது வரலாறு ஒழுங்கா தெரிஞ்சுக்கிட்டு இருக்கியா நீ? எல்லாம் ஒண்ணு. ஆமாண்டா மயிறு, 2 ஒண்ணுதான்டா. இதத்தான் திரும்ப திரும்ப சொல்றோம். 2 ஒரே சமூகங்கள். கால ஓட்டத்துல அடையாளங்கள் கொஞ்சம் கொஞ்சம் மாறி இருக்கு. நீ வரலாற்றை ஒழுங்கா தேடி படிச்சுனா எல்லாம் ஒன்னாயிருவ. அதை படிக்க மாட்டானுங்க, நடுவுல இருக்கிறத புடிச்சிட்டு தொங்குவாங்க. கர்ப்பப்பையில இருக்கிற வரைக்கும் 2 ட்வின்ஸா இருக்கவே ஒண்ணுடா. கர்ப்பப்பையில இருந்து குழந்தைய பிறந்தவன 2 வேற வேறடா. நான் தான் சொல்றேன், நீ 2 பேர் வேற வேறன்னு பாக்குற. ஆனா கர்ப்பப்பையில இருக்கும்போது 2 குழந்தை ஒன்னாதான்டா இருந்துச்சு. இவ்வளவுதான். கருமுட்டையா இருக்கும்போது ஒரே கருமுட்டை தான்டா. இதுதான் விஷயம். ஒரு சகோதர இனங்கள் இவங்க. சகோதர சண்டை. சகோதர சண்டைனா ஒரு உண்மையாகவே இந்த சமூகங்கள் இணையணும்னு நினைக்கிறவன் என்ன நினைப்பான்? இவங்க ஒரு காலத்துல நட்பா இருந்ததையும், இவங்க ஒரு காலத்துல ஒண்ணுமுன்னா இருந்ததையும், இந்த பகையினால இவங்க 2 பேருக்கும் பாதிப்புங்கிறதையும் புரிய வச்சு படம் எடுத்தானா அவன் இவங்க 2 பேரும் ஒன்னாகணும்னு நினைக்கிறவன். அந்த எண்ணம் இல்ல மாரி செல்வராஜுக்கு. அந்த எண்ணம் உண்மையிலேயே இல்ல. அரசியல் தான் படுத்துறாரு. திரும்ப அடமானம் எங்க போய் வைக்கிறாரு? நீங்க எல்லாம் அடிச்சுக்கிட்டு சாகுங்க. இங்க இருக்கக்கூடிய தலைவர்கள் ஒரு மலையாளி, ஒரு தெலுங்கர் காட்டுற. நீ ஒரு தெலுங்கரை காட்டுற தலைவரா, ஒரு மலையாளியை காட்டுற தலைவரா?